பீமனும் மரணப்பாம்பும். ஒரு இரவு, வனவாசத்தின் போது, பீமன் தண்ணீர் தேடி அடர்ந்த காட்டுக்குள் சென்றான். சந்திரன் வெளிச்சங்கூட மரக்கிளைகளுக்கு நடுவே சிரமமாக புகுந்தது. அப்போது, அவன் பின்னால் பெரிய பாம்பு ஒன்று அமைதியாக சரிந்து வந்தது. அவன் திரும்பி பார்க்கும் முன், அந்தப் பாம்பு அவன் கால்களை சுற்றி, எலும்பு நொறுக்கும் வலிமையுடன் கட்டிப்பிடித்தது. பீமன் தப்பிக்கப் போராடினான். ஆனால் பாம்பின் பிடி இரும்பைப் போல உறுதியாய் இறுக்கப்பட்டது. மிக வலிமையான பீமனுக்குக் கூட அந்த கணம் பயம் தோன்றியது. பாம்பு சீறியது, எந்த மனிதனும் என் பிடியில் இருந்து உயிருடன் தப்ப முடியாது. பீமன் முழு வலிமையையும் பயன்படுத்தி இழுத்தும் தள்ளியும் பார்த்தான், ஆனால் பயனில்லை. அந்த பாம்பு அவனை இருண்ட குழிக்குள் இழுத்துச் செல்லத் தொடங்கியது. அந்த நேரத்தில் பாம்பு கேட்டது, நீ யார்? பீமன் அமைதியாகச் சொன்னான், நான் பீமசேனன், வாயுதேவன் மகன். அந்த வார்த்தையை கேட்டவுடன் பாம்பு நிமிடத்தில் பிடியை சற்றே தளர்த்தியது. நான் ஒரு சாபத்தால் பாம்பாக மாறினேன் என்றது. சத்தியமும் அசைக்க முடியாத வலிமையும் கொண்டவன் மட்டுமே என்னை விடுவிக்க முடியும். அதன் கேள்விகளுக்கெல்லாம் தர்மம், வீரியம், மனித கடமை, பீமன் தவறாது உண்மைபூர்வமாக பதிலளித்தான். பாம்பின் உடல் பொன்னொளி வீசத் தொடங்கி, சாபம் நீங்கியவுடன் அது தன் உண்மையான உருவம் பெற்றது. பாண்டவர்கள் முன்னோர், மகா மன்னன் நஹுஷன். அவன் மறையும் முன் பீமனை ஆசிர்வதித்தான். உன் வலிமை உலகையே அதிரச் செய்யும். அந்த அடர்ந்த காட்டில், நிலவொளிக்குள், பீமன் ஆழ்ந்த மூச்சுடன் நின்றான். ஒரு உயிர்க்கு ஆபத்தான சந்திப்பில் இருந்து உயிர்